யோவான் 16 32, 33 வசனங்கள். இதோ, நீங்கள் சிதறுண்டு அவனவன் தன் தன் இடத்துக்குப் போய் என்னை தனியே விட்டுவிடும் காலம் வரும். அது இப்பொழுது வந்திருக்கிறது. ஆனாலும் நான் தனித்திரேன். பிதா என்னுடனே கூட இருக்கிறார். என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்குச் சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். இதுதான் உலகம். நம்மை சுற்றி நடக்கிறதையெல்லாம் பார்க்கிறபோது அவைகளெல்லாம் நமக்கு எதிராகவே நடக்கிறது போல இருக்கலாம். அதன் மத்தியில் நாம் சமாதானமாக வாழ நினைக்கிறோம். ஆனால் அது நம்மால் முடியவில்லை. நன்மை செய்த நமக்கு எதிராக உபத்திரவங்களை கொடுக்கிறவர்கள் அநேகர். வாழ்க்கையே பெரிய பாரமாக இருக்கிறது அல்லது போராட்டமாக இருக்கிறது என்று நினைக்கலாம். சஞ்சலம், வருத்தம், வேதனை, உபத்திரவம் என்பன போன்றவைகளிலிருந்து நம்மை விடுவித்து நமக்கு சமாதானம் தந்து கடைசி வரை நம்மோடு இருப்பவர் ஒருவர் இருக்கிறார். அவர்தான் இயேசு. அவரை நோக்கி பாருங்கள். அவர் உபத்திரவங்களின் மத்தியில் இருக்கிற உங்களை அவைகளிலிருந்து விடுவித்து உங்களுக்கு சமாதானம் தருவார். கோணலானவைகளை நேராக்குவார். உங்களால் கூடாதது அவரால் எல்லாம் கூடும். ஜெபம். இயேசுவே, என்னுடைய உபத்திரவத்திலிருந்து என்னை விடுவியும். என்னை காப்பாற்றும். கைவிடாதிரும். ஆசீர்வதியும். ஆமேன்.